Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மறுமையை நோக்கி என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாம் பல செய்திகளை தெரிந்து வருகிறோம். இன்றைக்கு இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். அப்படி அழிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த உலகத்திலே வாழ்ந்த கோடானு கோடி மக்களெல்லாம் மஹ்ஷர் என்று சொல்லப்படுகிற ஒரு வெட்டவெளியிலே ஒன்று திரட்டப்படுவார்கள். அப்படி ஒன்று திரட்டப்படுகின்ற நாளில் நடக்கின்ற துன்ப துயரங்கள் எல்லாம் திருமறை குர்ஆனிலும் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளிலும் நாம் ஏராளமாக காண முடியும். அந்த எல்லா சங்கடங்களுக்கும் பிறகு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்திலே தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிய எல்லா மனிதர்களையும் அவரவர்களுடைய காரியங்கள் குறித்து விசாரிப்பதற்காக வேண்டி மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட கட்ட விசாரணைகளை அந்த மறுமையில் நடத்துவான். அல்லாஹு தஆலாவுடைய விசாரணை என்பது அந்த நாளிலே அடியார்களிடத்தில் ஒவ்வொரு விதமான விசாரணைகளாக அமைந்திருக்கும். திருமறை குர்ஆன் நெடுகிலும் நாம் அந்த செய்திகளை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா மனிதர்கள் இந்த உலகத்தில் செய்த காரியங்களை அந்த அடியார்களுக்கு மறுமையில் எடுத்து காட்டி அவர்கள் செய்ததை அந்த மனிதர்களால் மறுக்க முடியாத நிலையில், அதை மறைக்கவும் முடியாது என்ற நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து, நான் இந்த காரியங்களை செய்தது உண்மைதான் என்று ஒத்துக்கொள்ளுகிற வரைக்கும் அல்லாஹுடைய விசாரணை நீதமானதாக இருக்கும். உலகத்தில் விசாரிக்கிற மாதிரி அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். அவன் மாலிகி யௌமித்தீன், அவன் மறுமையினுடைய அதிபதி, நீதியாளன். அல்லாஹு தஆலா உலகத்தில் வந்து செய்யக்கூடிய இந்த மனிதர்களுடைய காரியங்களுக்கு மறுமையில் கணக்கு தீர்ப்பதாக இருந்தால், அந்த மறுமை நாளிலே அந்தந்த அடியார்களுடைய எல்லா விவகாரங்களையும் ஒன்றொன்றாக அணுவணுவாக அந்த மனிதனுக்கு அல்லாஹ் மறுமையில் எடுத்துக்காட்டி நிரூபணம் செய்ய வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதை அந்த மனிதர்களுக்கு காட்டுவான் என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அற்பத்திலும் அற்பமான காரியங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை காரியங்களையும் ஒன்று விடாமல் அணுவணுவாக அல்லாஹ் மறுமையில் எடுத்துக்காட்ட இருக்கிறான். அல்லாஹ் அதை திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யார் இந்த உலகத்திலே ஒரு அணுவளவு நன்மை செய்தாரோ அதை அவர் மறுமையில் காண்பார். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு அணுப்பிரமாண அளவுக்கு அவர் தீமை செய்திருந்தாலும் அதையும் நிச்சயமாக அந்த மனிதன் கண்டுகொள்வான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அதை காணுவதாக இருந்தால் மறுமையிலே அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட விசாரணைகளை அந்த அடியார்களிடத்தில் விசாரிப்பான், ஒவ்வொரு அடியார்களிடத்திலும் எப்படியான விசாரணைகள் நடைபெறும் என்பது குறித்து நாம் திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் மறுமையில்
ஒவ்வொரு அடியார்களுக்கும் சாட்சிகளை கொண்டு வருவதாக சொல்லுகிறான். உலகத்தில் நாம ஏதாவது ஒன்று செஞ்சு அது விசாரணைக்கு வந்தால் சாட்சி வேணும் தானே. நாம செய்யற காரியத்தை நிரூபணம் செய்யணும்டா, ப்ரூஃப் பண்ணணும்டா. ஒரு தினம் கொலை செஞ்சிட்டான், செஞ்ச கொலைக்கு என்னடா ஆதாரம் கேட்டா ஆதாரம் வேணும். ஆதாரத்தை காட்டித்தான் அவன் கொலையாளி என்பதை நிறுவ வேண்டுமே தவிர அது சந்தேகத்தின் அடிப்படையில் இல்லை இவன் கொலை செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி ஊகத்தை ஆதாரமாக காட்டி நிறுவேலாது. நம்மள உலகத்து சட்டம் கூட என்ன கேட்கும், இவன் குற்றவாளி என்பதற்கு என்னடா ப்ரூஃப்னு கேட்பான். அப்ப ப்ரூஃபை காட்டணும். இந்த இருக்குது ஆதாரம், இவன் கொலை செஞ்சதுக்கு ஐ விட்னஸ் இதன், இதுக்கு இருக்கு சிசிடி கேமரா பதிவு அப்படின்னு காட்டணுமா இல்லையா? அப்படி காட்டி நிரூபிக்காவிட்டால் குற்றவாளி கூட நிரபராதி என்று இந்த உலகத்தில் தீர்ப்பளிக்கப்படுவான். ஆனா அல்லாஹு தஆலா எந்த ஒரு குற்றவாளியையும் தப்பிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டான். எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படுகிற இடத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்து விட மாட்டான். அப்படிப்பட்ட நீதி நேர்மையான ஒரு விசாரணை மறுமை நாளிலே அங்கே நடக்கும். அதற்கு அல்லாஹு தஆலா சாட்சிகளை கொண்டு வருவான். அல்லாஹ் அவருடைய திருமறையிலே சொல்லுகிறான், வஷாஹிதின் வ மஷ்ஹூத், சாட்சி கூறக்கூடியவர்கள் மீதும் சாட்சி கூறப்படுகின்றவர்கள் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவ சத்தியமாக சாட்சி கூறப்படுகிற ஒரு சாரார் இருப்பார்கள், சாட்சி அவர்களுக்கு எதிராக சொல்லுகிற ஒரு சாராரும் நிச்சயம் இருப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இது 85வது அத்தியாயத்தில் 3வது வசனத்திலே பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ذَلِكَ يَوْمُ الْوَعِيدِ, சூர் ஊதப்படும், அதுதான் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட நாள். وَجَاءَتْ كُلُّ نَفْسٍ مَعَهَا سَائِقٌ وَشَهِيدٌ, அந்த நாளில் ஒவ்வொருவரும் இழுத்துச் செல்பவருடன் சாட்சியாளருடனும் அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். ஒரு மனுஷனை அவன் குற்றவாளியாக இருந்தால் அவனை இழுத்துக்கிட்டு ஒருத்தர் வருவார், இழுத்து கொண்டு வரப்படுவார். அந்த இழுத்து கொண்டு வரப்படுகின்றவரோடு அவன் செய்த அந்த குற்றங்களை நிரூபிப்பதற்காக வேண்டி சாட்சியும் கூட வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது 50வது அத்தியாயத்தில் 20, 21வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல வயௌம நபஅசு மின் குல்லி உம்மத்தின் ஷஹீதன், ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தும் ஒரு சாட்சியை நாம் எழுப்புகிற அந்த நாளிலே சும்மலா யூதனு லில்லதீன கஃபரு வலாஹும் யஸ்தஅதபூன், அந்த நாளில் அல்லாஹு தஆலா தன்னை மறுத்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டான். யாரும் அல்லாஹ்வோடு அந்த மறுமை நாளில் பேச முடியாது. குறிப்பாக இறை மறுப்பாளர்களுக்கு பேச அனுமதிக்கப்பட மாட்டாது. அவர்களை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் உலகத்தில் தொழுடா வணங்குடா, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் கடவுள், இணை வைத்து விடாதே என்று சொல்லி அவர்களை இந்த உலகத்தில் சொன்ன மாதிரி மறுமையில் அவர்கள் நிர்பந்தம் செய்யப்பட மாட்டார்கள். இங்க இப்ப தொழுடா அல்லாஹ்வென்று அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன்? அதை செய்வதற்குரிய ஒரு களத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்து அது முடிக்கப்பட்ட பிறகு மறுமையில் அதற்குரிய சான்ஸ் கிடையாது. அப்ப மறுமையில் அவர்கள் அல்லாஹுவை வணங்குவதற்கு நிர்பந்தம் செய்யப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பேச அனுமதி மறுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களுக்கு எதிராக சாட்சிகள் மறுமை நாளிலே எழுப்பப்படும் என்று அல்லாஹ் 16வது அத்தியாயத்தில் 84வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தித் துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத், நாம் நம்முடைய தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்ட மூமீன்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையிலும் சாட்சிகள் முன்னோக்கி வரக்கூடிய அந்த மறுமை நாளிலும் நாங்கள் இந்த அடியார்களுக்கு உதவுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் மூமீன்களுக்கு உதவுவான். அது எப்படிப்பட்ட நாள் என்றால் வயௌம யகூமுல் அஷ்ஹாத், சாட்சிகள் முன்வரக்கூடிய நாள். அப்ப சாட்சிகள் என்பது நிச்சயமாக மறுமை நாளில் கொண்டு வரப்படும். இது 40வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லுகிறார். அதே மாதிரி வனஸஅனா மின் குல்லி உம்மத்தின் ஷஹீதன்
ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தும் ஒரு சாட்சியை நாங்கள் பிரித்தெடுப்போம். பிரித்தெடுத்து ஃபகுல்னா ஹாத்து புர்ஹானக்கும், இப்ப உங்களுடைய சான்றுகளை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும். அவர்களிடத்திலே ஃபஅலிமு அன்னல் ஹக்க லில்லாஹி, உண்மை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உரியது என்பதை அப்போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். வதல்ல அன்ஹும் மா கானூ யஃப்தரூன், அவர்கள் இந்த உலகத்திலே இட்டுக்கட்டிய அத்தனையும் அழிந்து போய்விடும். பொய்யா சோடிச்சு உலகத்தில் அவனவனுக்கு ஒரு கொள்கைகளை உருவாக்கி அவரவர்கள் அதை வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு துனியாவில் வாழ்றானா இல்லையா? பல கடவுள்களை எடுத்து வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். சூரியனை சந்திரனை வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். மரமட்டைகளை கடவுளாக வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். நெருப்பை, காற்றை, கடலை கடவுள் என்று நம்பி வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களை கடவுளாக செதுக்கி வைத்து வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் இவர்களை எல்லாம் அந்த சமுதாயத்தில் இருந்து பிரித்து பிரித்து எடுப்பானாம். சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கு எதிராகவும் அல்லாஹ் சாட்சிகளை பிரித்தெடுப்பான். எடுத்து அவரவர்கள் செய்ததற்குரிய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவரவர்கள் செய்ததற்குரிய ஆதாரங்கள் என்ன என்பதை அல்லாஹ் அந்த மறுமை நாளிலே வெளிப்படுத்தி அப்போது அந்த மக்கள் உணர்வார்கள், இன்றைக்கு உண்மை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உரியது. ரப்பு கிட்ட போய் சொல்லேலுமா? அல்லாஹ் கிட்ட இவன் இட்டு கட்டி கொண்டு போனதை காட்டி நிறுவேலுமா? அப்ப அல்லாஹு தஆலாவிடத்தில் இவர்கள் எந்த ஒன்றை காட்டியும் அவர்களுடைய நியாயங்களை சமர்ப்பிக்க முடியாது. அவர்கள் இட்டுக்கட்டிய அத்தனையும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது 28வது அத்தியாயத்துல 75வது வசனத்துல நாம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், வஅஸ்ரகத்தில் அர்து பிநூரி ரப்பிஹா, அல்லாஹ்வுடைய ரப்புடைய ஒளியால் இந்த பூமி அப்படியே ஒளிரும், பிரகாசிக்கும், பூமி முழுக்க பிரகாசிக்கும். வஉலி அல் கிதாப், பதிவு புத்தகங்கள் முன்னே கொண்டு வந்து வைக்கப்படும். வஜீஅ பின் நபியீன வஷ்ஷுஹதா, அந்த நாளில் நபிமார்களும் சாட்சிகளும் கொண்டு வரப்படுவார்கள். வகுலிய பைனஹும் பில் ஹக்கி, நியாயமாக அந்த நாளிலே அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிக்கப்படும். வஹும் லா யுதுலமூன், அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அப்ப மறுமையுடைய நாளில் அல்லாஹ்வுடைய ஒளியால் பூமி முழுக்க நிரம்பும். பூமியில இந்த பூமின்னு நினைச்சிடாதீங்க. இந்த வானங்கள் இந்த பூமிகள் அத்தனையும் அழிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் ஒரு ரொட்டியை போல சமதளமாக இந்த உலகத்தை அல்லாஹ் மாற்றி விடுவான். இந்த உலகம் அல்லாத வேறொரு உலகமாக அல்லாஹ் அதை ஆக்கி அது ஒரு கட்டாந்தரையாக சமதரையாக ஆக்கப்பட்ட பிறகு அதுதான் அந்த மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுகிற இடமாக இருக்கும். அந்த பூமியில் தான் அவர்கள் அந்த பூமியில் ஒன்று திரட்டப்பட்டு அந்த பூமியிலே ரப்புடைய ஒளி நிரப்பப்பட்டு அன்றைக்கு ஏடுகள் எல்லாம் கொண்டு வரப்படும். நபிமார்கள் கொண்டு வரப்படுவார்கள், சாட்சிகள் கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அந்த நாளில் அவர்களுக்கு மத்தியில் மிக மிக நீதமான ஒரு தீர்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது 39வது அத்தியாயம் 69வது வசனத்திலே அல்லாஹ் இதை சொல்லுகிறான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் மறுமையில் சாட்சிகள் வரும். அந்த சாட்சிகளை கொண்டு அல்லாஹ் நம்முடைய காரியங்களை நிறுவுவான் என்பதை இந்த அத்தனை வசனங்களும் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்தில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அத்தனைக்கும் சாட்சிகள் அங்கே உருவாகி கொண்டே இருக்கும். சாட்சிகள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் முதலாவது நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட சாட்சிகள் மறுமையில் வரும் என்பதையும் நாம் தெரிய வேண்டும். சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம செய்யக்கூடிய காரியங்களுக்கு யார் யாரெல்லாம் சாட்சியாக வருவார்கள், எப்படிப்பட்ட சாட்சிகளை அல்லாஹ் அந்த மறுமை நாளிலே கொண்டு வருவான் என்பதையும் நாம் தெரிய வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும்
அல்லாஹ் முதலாவது சாட்சியாளனாக இருப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் செய்கிற காரியமாக இருந்தாலும், அடுத்தவர்கள் செய்கிற காரியமாக இருந்தாலும், உலகத்தில் கோடானு கோடி மக்களுடைய காரியங்களாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் முதலாவது சாட்சி அல்லாஹுதான் என்பதை நாங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருத்திக் கொள்ள வேண்டும். அகில உலகங்களையும் படைத்து, மனிதர்களை இந்த உலகத்திலே படைத்து, அவர்களுடைய காரியங்கள் அத்தனையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் அந்த அத்தனை மனிதர்களுடைய செயல்பாடுகளையும் அறிந்து வைத்திருப்பான். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற எண்ண ஓட்டங்களையும் அவன் அறிந்திருப்பான். ஒவ்வொரு மனிதர்கள் கண் சிமிட்டுகிற அந்த கண் சிமிட்டல்களையும் அல்லாஹ் அறிந்திருப்பான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் எந்த ஒன்றும் மறைந்து விடாது. அவன்தான் முதலாவது சாட்சியாளன் என்பதை அல்லாஹு தஆலா பல்வேறு வசனங்களிலே நமக்கு சொல்லுகிறான். இந்த உலகத்தில் நபிமார்கள் அல்லாஹ்வுடைய இறை செய்தியை கொண்டு வந்து சொன்னாங்க. அந்த இறை செய்திகளை சில பேர் ஏற்றார்கள், சில பேர் மறுத்தார்கள். ஆனால் மறுக்கக்கூடிய மக்கள் அவங்க இந்த இறை செய்திகள் இட்டுக்கட்டப்பட்டது, இது நபிமார்களாக விட்டடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலைக்கு இது இவர்கள் இட்டுக்கட்டி சொன்னார்களா, அல்லது வேறு யாராவது சொன்னதை எடுத்து சொன்னார்களா, அல்லது அவர்களை படைத்த ரப்பிடமிருந்து கொண்டு வந்து சொன்னார்களா என்பதற்கு அல்லாஹ் சாட்சியாளனாக இருப்பான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அம் யகூலூன இஃப்தராஹு, இவர்கள் இதை இட்டுக்கட்டி இவர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்களா? குல் இன் இஃப்தரைத்துஹு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த செய்தியை இட்டுக்கட்டி இருந்தால் ஃபலா தம்லிகூன லீ மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடம் இருந்து ஒரு சிறிதளவும் என்னை நீங்கள் காப்பாற்ற முடியாது. ஹுவ அஅலமு பிமா துஃபீதுன ஃபீஹ், நீங்கள் எதிலே மூழ்கி கிடக்கிறீர்கள் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஹுவ அஅலமு பிமா துஃபீதுன ஃபீஹி கஃபா பிஹி ஷஹீதன் பைனி வ பைனக்கும், இந்த விஷயத்துல நீ முரண்படுறியாடா? நான் இதை சொல்றது இட்டுக்கட்டப்பட்ட செய்திங்கிறியா? நீ துனியாவுடைய விஷயத்திலே உன்னுடைய பாட்டன் பூட்டன் மூதாதையர்களுடைய கொள்கையில மூழ்கி கிடக்கிறியா? கஃபா பிஹி ஷஹீதன் பைனி வ பைனக்கும், எனக்கும் உங்களுக்கும் இடையிலே இந்த விஷயத்தில் அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறான், அவன் சாட்சியாளனாக இருக்க போதுமானவன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்றான். இது 46வது அத்தியாயத்துல 8வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்ப ஒரு இறை செய்தியை கொண்டு வரும்போது மக்கள் மறுக்கிறாங்க. மறுக்கக்கூடிய மக்கள் இது இட்டுக்கட்டப்பட்டதுங்கிறாங்க. அவன் அப்ப எதுல இருந்திருக்கிறான்? அவன் கொள்கை, அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய அந்த வளமையான அவனுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்ம அப்பா பாட்டன் பூட்டன் மூதாதையர்கள் முன்னோர்கள் இப்படின்னு வந்ததுல அவன் மூழ்கி கிடக்கிறான். அவனுக்கிட்ட போய் இந்த லாத்து கடவுள் இல்லை, மனாத்து கடவுள் இல்லை, உஸ்ஸா கடவுள் இல்லை, ஹூபல் கடவுள் இல்லை, நீ வணங்குறது எதுவும் கடவுள் இல்லடான்னு சொன்னா ஏத்துக்கிறவா போறான்? அவன் நம்பிக்கை தான் வேற கிடக்குது. அப்ப அவன் நம்பிக்கையில எதிலே அவன் நம்பி இருக்கிறானோ அதில் மூழ்கி கிடந்து கொண்டு இந்த சத்தியத்தை மறுக்கிறார்கள் என்றால் அதை இந்த நபி இட்டு கட்டினாரா? அவராக புனைந்தெடுத்து வந்தாரா? வேறு எங்காவது இருந்து கேட்டு வந்த செய்தியா? இல்ல. இதற்கு இது யாருடைய செய்தி என்பதற்கு கஃபா பிஹி ஷஹீதன் பைனி வ பைனக்கும், எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ்வே சாட்சியாளனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் மறுமையில கேட்பான். மறுமையில நிச்சயமாக அல்லாஹ் இது குறித்து விசாரிப்பான். இந்த இறை செய்தி இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட பிறகும் இந்த செய்தியை மறுத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை அடியார்களிடத்திலும் அல்லாஹ் இதை அடுத்து காட்டி, இது ஏண்ட செய்தி இல்லையா? நான் உலகத்துக்கு கொடுத்த செய்தி இல்லையா? என்னுடைய தூதர்கள் கொண்டு வந்த செய்தி இல்லையா என்று நிச்சயமாக அல்லாஹ் அதற்காக சாட்சியாக வருவான். அப்படிங்கிறத கவனத்திலே வைக்க வேண்டும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வயகூலுல் லதீன கஃபரு லஸ்த முர்சலன், இந்த இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹுவை மறுத்த காபீர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், லஸ்த முர்சலா, நீ தூதர் எல்லாம் கிடையாதுப்பான்ட்டான். நீ தூதரா? தூதர் என்றதுக்கு எப்படா உன்னை நாங்க நம்புறது என்று கேட்டாங்க. யாரு? காபீர்கள். நபிகள் நாயகம் நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், என்னைய நம்புங்க, நான் ஒரு இறை செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
ஆனா அந்த சமுதாயம் அதை மறுத்து என்ன சொன்னார்கள் என்றால், லஸ்த முர்சலா, நீ தூதர் எல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னாங்க. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், கஃபா பில்லாஹி ஷஹீதன் பைனி வ பைனக்கும், இந்த விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இடையிலே சாட்சியாளனாக இருக்க போதுமானவன். நான் தூதர் இல்லையா, டவுட்டா, நான் தூதரா இல்லையாங்கிறதுக்கு அங்க அவன் கணக்கு தீர்ப்பான்டா. நான் தூதரா இல்லையா என்பதை அவன் அன்றைக்கு நிறுவுவான், அதற்கு சாட்சியாக அவன் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப முதலாவது சாட்சி அல்லாஹ் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். இது 13வது அத்தியாயம் 43வது வசனம். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், வ இம்மா நுரியன்னக பஅதல்லதி நஇதுஹும் அவ் நதவஃபயன்னக ஃபஇலைனா மர்ஜியுஹும். முகம்மதே, நபியே, நாங்கள் அவர்களுக்கு எச்சரித்த விஷயத்திலே சிலவற்றை உங்களுக்கு காட்டினாலோ, உம்மை நாங்கள் மரணிக்க செய்து விட்டாலோ, நம்மிடமே அவர்களுடைய மீளுதல் உள்ளது என்பதை அவர்கள் கவனத்தில் கொள்ளட்டும். அவங்க எல்லாம் வேற துனியாவுக்கு போயிடுவாங்களா? கிடையாது, அவங்க எங்கள்கிட்ட தான் வரணும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, சும்மல்லாஹு ஷஹீதன் அலா மா யஃபலூன், அவர்கள் செய்த அத்தனை காரியங்களுக்கும் அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சாட்சியாக இருப்பான் என்பதற்கு 10வது அத்தியாயம் 46வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் 10வது அத்தியாயம் 28, 29வது வசனத்துல சொல்றான், வயௌம நஹ்சுருஹும் ஜமீஅன், அவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் ஒன்று திரட்டுவோம். நாங்கள் ஒன்று திரட்டக்கூடிய அந்த நாளில், சும்ம நகூலு லில்லதீன அஸ்ரகு, இணை வைத்துக் கொண்டிருந்த அந்த மக்களிடத்திலே நாங்கள் சொல்லுவோம், மகானக்கும் அன்தும் வசுரகாவுக்கும், நீங்களும் உங்களுடைய இணையாளர்களும் உங்களுடைய இடங்களிலேயே நில்லுங்கள். உலகத்தில் வணங்கினான் தானே, வணங்கினவன் வணங்கப்பட்டவன் என்று 2 சாராரையும் அல்லாஹ் சொல்லுவான். வணங்கியவர்களும் வணங்கப்பட்டவர்களும் உங்களுடைய இடங்களிலேயே நீங்கள் நில்லுங்கள். ஃபஸய்யல்னா பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் பிளவை உண்டாக்குவோம். கும்பிடுறவன் வணங்குறவன் எல்லாம் என்ன நம்புறான்? கடவுள்கிட்ட போய் கடவுளேன்னு கையேந்துறானா, கும்பிடுறானா, கோரிக்கை வைக்கிறானா, படைக்கிறானா, அதுக்கு பூஜை செய்யறானா? அவர்கள் வணங்கப்பட்டவர்கள், இவர்கள் வணங்கியவர்கள். அப்ப வணங்கியவர்களும் வணங்கப்பட்டவர்களும் ஒரு இடத்தில் நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு இடையிலே பிளவுகள் உண்டாக்கப்படும். வணங்கியவனை ஒரு பக்கத்திலும் வணங்கப்பட்டவர்களை ஒரு பக்கத்திலும் நிறுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வகால சுரகாஉஹும் மா குன்தும் ஈயானா தஅபுதூன், வணங்கப்பட்ட அந்த மனிதர்கள் சொல்லுவார்கள், கல்ல வணங்கியிருப்பான், சிலைகளை வணங்கியிருப்பான், சூரியனை சந்திரனை வணங்கியிருப்பான், இறந்து போனவர்களை வணங்கியிருப்பான், இவனா கடவுள் என்று கற்பனை பண்ணினவனை வணங்கியிருப்பான், மிருகங்களை எல்லாம் கடவுளாக செஞ்சு வச்சு வணங்கியிருப்பான், யானை முகத்தை வைத்து மனித உடலை கொடுத்து வணங்கியிருப்பான். இப்படி இந்த உலகத்தில் எது எல்லாம் வணங்கப்பட்டதோ அத்தனையுமே அல்லாஹ்விடத்தில் சொல்லும், அல்லாஹுவே, நாங்கள் இவர்கள் வணங்கியது, எங்களை இவர்கள் வணங்கியது எங்களுக்கு தெரியாதியா அல்லாஹ், மா குன்தும் ஈயானா தஅபுதூன், இவங்க என்ன எங்களை வணங்கினாங்களா இவங்க, அது எங்களுக்கு தெரியாதியா அல்லாஹ். ஃபகஃபா பில்லாஹி ஷஹீதன் பைனனா வ பைனக்கும் இன் குன்னா அன் இபாதத்திக்கும் லகாஃபிலீன். அப்ப அவர்கள் செய்த அந்த காரியங்களுக்கு அவர்கள் சொல்லுவார்கள், வணங்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வே எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சாட்சியாளன், நீங்க வணங்கினது எங்களுக்கு தெரியாது. வணங்கினது தெரியாது தானே, இதை நாம் வணங்கினா இதுக்கு தெரியுமா? இந்த சுவத்தை போய் வணங்கினா அதுக்கு தெரியுமா? ஆனா வணங்கினவன் நம்பிக்கை என்ன? இது கேட்கும், இது பார்க்கும், இது தரும், அப்படித்தானே நம்புறான் சமுதாயத்துல. இன்றைக்கு சமுதாயத்திலே முஸ்லிம்களுக்குள்ளேயே இந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? மக்காவிலே வாழ்ந்த காவியர்கள், மக்காவிலே அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவைகள் சிலைகள். சிலைகளிடத்திலே அவர்கள் சென்றார்கள், கோரிக்கை வைத்தார்கள், அவர்களுடைய தேவைகளை முறையிட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடம் வாங்கி தருவார்கள் என்று நம்பினார்கள். சிலைகளை அவர்கள் கடவுள் என்று சொல்லல, அவங்க செஞ்சு வச்ச சிலையெல்லாம் கஅபாவுக்குள்ளே பல சிலைகளை வைத்திருந்தார்கள். அதிலே ஒரு முக்கியமான சிலை தான் இப்ராஹிம் நபியுடைய சிலை.
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிலை, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு அந்த மக்காவிலே கஅபத்துல்லாவுக்குள்ள போறதுக்கு ரசூலுல்லாஹ் மறுத்தார்கள். ஃபஅபா அய்யதுகுல் பைத்த ஃபீஹி சூரத்து இப்ராஹிம் வ சூரத்து இஸ்மாயில். அதிலே கஅபத்துல்லாவுக்குள்ள நான் வரமாட்டேன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன் வரமாட்டீங்க? அதுக்குள்ள சிலை வச்சிருக்கிறான். யாருடைய சிலை? இப்ராஹிம் நபிக்கு சிலை, இஸ்மாயில் நபிக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் வெளியே தூக்கி வீசுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது தூக்கி வெளியிலே எரியப்பட்ட பிறகுதான் ரசூலுல்லாஹ் உள்ள போனாங்க அப்படின்னு புகாரியில வரக்கூடிய செய்தி சொல்லுது. இதுல அவங்க யாருக்கு சிலையை வச்சாங்கன்னா நபிமார்கள். நபிமார்கள் என்பவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பு கொண்டவர்கள். அவர்கள் நல்லடியார்கள் என்பதற்கு யாரும் சான்று கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. அல்லாஹ்வே இந்த உலகத்தில் அவர்கள் மிகச்சிறந்த நல்லடியார்கள், அவர்கள் என்னுடைய நண்பன், உற்ற நண்பன் என்று அல்லாஹ் சான்று கொடுத்த ஒருவர் தான் இப்ராஹிம் நபி. அவருக்கு தான் சிலையை வச்சான். அவர்கிட்ட போயிட்டு அம்பறிந்து குறிகேட்டு அவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சு அவர் எங்களுக்கு செய்வாரு சொல்லுவாருன்னு அவங்க நம்பினாங்க. ஆனா இந்த நம்பிக்கை சரியா? அவங்க சிலை வச்சதுதான் தப்பா? சிலையை யாருக்கு வைத்தார்கள்? சிலையை நபிமார்களுக்கு வைத்தார்கள். நபிமார்கள் அதற்காகவா அனுப்பப்பட்டார்கள்? என்ன சிலையா செஞ்சு வச்சுக்கோங்க, என்னைய கொண்டு அடக்கி வச்சிருங்க, நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்களா? எந்த நபிமார்களாவது அந்த போதனையை தான் இந்த உலகத்திலே செய்தார்களா? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜிதா. அல்லாஹ் தஆலா இந்த நஸாராக்களையும் யகூதிகளையும் சபிக்கட்டும், அவர்களை நாசமாக்கட்டும், காத்தலகுமுல்லாஹ், அவர்களை அழித்து நாசமாக்கட்டும். ஏனென்றால் அவர்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணங்குகிற இடமாக அவர்கள் எடுத்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப அவங்க செஞ்ச காரியம் என்ன? இவர்களை வணங்கியது. ஆனா ஏண்டா வணங்குறீங்கன்னு கேட்டா அவங்களே பதில் சொன்னார்கள், மான அபுதுவும், நாங்க வணங்கலடா, நாங்க கடவுளுண்டா சொன்னோம், நாங்க வணங்கினோமா? வணங்க எல்லாம் இல்ல. நாங்க அவர்கள்ட்ட ஏன் போகிறோம், ஏன் கோரிக்கை வைக்கிறோம், எதற்காக அவர்களிடத்திலே உதவி தேடுகிறோம்? அவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கி வைப்பார்கள். இல்லாலியு கர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக்கி வைப்பாங்கிறதுக்கு தான் போறோம், நாங்க கடவுளோடு சொல்லிட்டு போகல என்றார்கள். அப்படி வணங்கப்பட்ட அந்த நல்லடியார்கள் நபிமார்கள் அவர்கள் மறுமையிலே சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எனக்கும் எங்களுக்கும் இந்த வணங்கிய இந்த கூட்டத்துக்கும் இடையிலே நீ சாட்சியாக இருந்து கொள் யா அல்லாஹ், இவர்கள் எங்களை வணங்கியது இன் குன்னான் இபாதத்திக்கும் லகாஃபிலூன் லகாஃபிலீன், இவர்கள் செய்த இந்த வணக்கம் எங்களுக்கு தெரியாது. யாரா உங்களை எங்களை வணங்க சொன்னு கேட்பாங்களாம். உங்களை எல்லாம் எங்களை வணங்க சொன்னது யாரு? நாங்களா? எங்கள்கிட்ட கேளுங்கன்னு சொன்னோமா? நாங்க வாங்கி தருவோம் உண்டோமா? நாங்க தான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே என்று அவர்கள் மறுமையில் சொல்லுவார்கள். இதற்கு அல்லாஹ் சாட்சியாளனாக நிற்பான் என்பதை அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த சாட்சியாளனாக மக்கள் மத்தியிலே வருவானுங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட செய்தியை சொல்லுகிறார்கள். அதுல ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுடைய அந்த காலத்திலே மக்கள் மத்தியில் அரஃபா பெருவழியில உரையாற்றும் பொழுது கேட்கிறாங்க, இந்த நாள் என்ன நாள்னு தெரியுமா? இந்த மாதம் என்ன மாதம் என்று தெரியுமா? இந்த இடம் என்ன இடம் என்று தெரியுமா? அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த ஒவ்வொரு செய்தி, இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். அந்த நீண்ட செய்தியில கேட்டுட்டு வந்து ரசூலுல்லாஹ், நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேனாப்பா, மார்க்கத்தை எத்தி வச்சிட்டேனா அப்படின்னு கேட்கிறாங்க. அலா ஹல் பல்லகத்தும் ஹல் பல்லகத்து, நான் எல்லா செய்தியையும் சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் அங்கே இருந்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க, பலா யா ரசூலல்லாஹ், சொல்லிட்டீங்க அல்லாஹ்வுடைய ரசூலே அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம இஷ்ஹத், யா அல்லாஹ் நீ இதுக்கு சாட்சி. யாரை இப்போ சாட்சி ஆக்கிட்டாங்க? யா அல்லாஹ் நீ சாட்சி. மறுமை நாளில் இந்த மனித குலம் எழுப்பி நிறுத்தி விசாரிக்கப்படுகிற நாளில் உன்னுடைய தூதர் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து முழுமைப்படுத்தி தரவில்லை யா அல்லாஹ், உன்னுடைய தூதர் இந்த இபாதத்தை சொல்லவில்லையே யா அல்லாஹ்,
உன்னுடைய தூதர் வந்து இந்த சட்டதிட்டங்களை தரவில்லையே யா அல்லாஹ் என்று எந்த மனிதனும் மறுமை நாளிலே எனக்கு எதிராக வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்கு நீ சாட்சியா இருந்துக்க யா அல்லாஹ்னாங்க. அப்ப மறுமையில் அல்லாஹ் கேட்பானா, இல்ல ஏன் தூதர் குறை வச்ச மார்க்கத்தையா தந்தாரு, மூடி மறைச்சிட்டாரா, சொல்லாம போயிட்டாரா, ஏமாத்திட்டாரா, குறைபாட்டோட வந்தாரா என்று நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். அப்ப அதற்கு யார் சாட்சி? மறுமையிலே அல்லாஹு தஆலா சாட்சியாளனாக வருவான். எந்த மனிதர்களும் இந்த மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய விஷயங்களை உருவாக்கி மார்க்கத்தின் பேரால் செய்கிற எந்த மனிதர்களும் மறுமையில் தப்ப முடியாது. பித்அத்துக்களை உருவாக்கி, வழிகேடுகளை, அனாச்சாரங்களை உருவாக்கி, வணக்கங்கள் என்ற பெயரில் இந்த சமுதாயத்திலே அரங்கேற்றுகின்ற எந்த ஒரு மனிதரும் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே தப்ப மாட்டார்கள் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சூசகமாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சாட்சியாளனா வந்தா எவனும் என்ன சொல்லேனும்? அல்லாஹ் கேட்பானே, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இதை இன்றோடு பூர்த்தி செய்து விட்டேன், இதை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன், என்னுடைய ஒட்டுமொத்த அருள்களையும் உங்களுக்கு நான் தந்து விட்டேன் என்று சொன்ன மார்க்கத்திலேயாடா புதுசா உண்டாக்கின நீ? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? நிச்சயம் கேட்பான். அங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம எவனும் நகர முடியாது என்பதை கவனத்திலே வையுங்கள். இது புகாரியில் 1741வது செய்தியில வரக்கூடிய செய்தி. அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சாட்சியை அல்லாஹ் மறுமையில் கொண்டுவருவான். முதலாவது சாட்சி அல்லாஹு தஆலா. இரண்டாவது ஒரு சாட்சியை அல்லாஹ் கொண்டு வருவான். நம்மை கண்காணித்து இந்த உலகத்திலே நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அணுவணுவாக பதிவு செய்கின்ற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். எந்த மனிதனும் அவனுடைய பேச்சுக்களை மறைக்க முடியாது, பார்வைகளை மறைக்க முடியாது, சிந்தனைகளை மறைக்க முடியாது, செயல்பாடுகளை மறைக்க முடியாது. அத்தனையும் பதிவு செய்யப்படும் என்பதற்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏற்பாடு செய்திருக்கிற சாட்சி என்ன தெரியுமா? நமக்கென்று ஏடுகளை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். பதிவு புத்தகம், ரெக்கார்ட் புக். அதுல எழுதுற ஒவ்வொரு மனுஷன் ரெக்கார்டையும் அதுல பதிவு செய்யறது. அதை பதிவு செய்யறதுக்கு 2 வானவர்கள், எழுத்தர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவருடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன். உங்கள் மீது மரியாதைக்குரிய எழுத்தர்களான கிராமன் காத்திபீன், மரியாதைக்குரிய கண்ணியம் மிகுந்த எழுத்தர்கள் உங்கள் மீது கண்காணிப்பாளர்களாக இருக்கிறார்கள். யஅலமூன மா தஃஅலூன். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனையையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்ப எங்கட ரெக்கார்டை வந்து எழுதுறதுக்கு எழுத்தர்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவர்கள் எங்களை தொடர்ந்து கொண்டே வருவார்கள். நாங்கள் செய்கின்ற, பார்க்கின்ற, கேட்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கண்ணியம் நிறைந்த மரியாதைக்குரிய எழுத்தாளர்கள் உங்களை கண்காணிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், வஇதா அதக்னன் நாஸ ரஹ்மத்தன் மின் பஅதி ضرா. ஒரு மனிதருக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு பிறகு அவனுக்கு நாங்கள் அருளை, ரஹமத்தை சுவைக்க செய்தால், இதா லஹும் மக்ருன் ஃபி ஆயாத்தினா, எங்கட அத்தாட்சிகள் விஷயத்திலேயே அவன் சூழ்ச்சி செய்கிறான். அல்லாஹ் ஒரு கஷ்டத்துல இருந்து நலவை கொடுப்பான். அவனுக்கு கீழே விழுந்து லொஸ்டா போனவனுக்கு காசை கொடுப்பான், செல்வத்தை கொடுப்பான். நோயில நொம்பளத்துல கிடந்தவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான். கடல்ல பயணம் போறவன அலைகள்ல முட்டி மோதி செத்து போற நிலைமை வரும்போது காப்பாத்தி கரையில உணர்ந்து விட்டுருவான். இப்படி ஒரு கஷ்டத்துல இருந்து அல்லாஹ் காப்பாத்தி அருளை கொடுத்த பிறகு எங்களுக்கே அவன் சூழ்ச்சி செய்யறான். பாத்தீங்களா, ரப்புக்கே சூழ்ச்சி செய்யறவனா இருக்கிறானே என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, குலில்லாஹு அஸ்ரஉ மக்ரா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை விட மிக வேகமாக அல்லாஹ் சூழ்ச்சி செய்வான். இன்ன ருசுலனா யக்துபூன மா தம்குரூன், அவர்கள் செய்கிற சூழ்ச்சிகளை எல்லாம் நம்முடைய எழுத்தர்கள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள், எழுதுறாங்க. அப்ப எந்த மனுஷன் சூழ்ச்சியும் அங்க தப்பாது. என்னென்ன செஞ்சான்றது அத்தனையும் அங்கே எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது 10வது அத்தியாயத்தில் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், வலக்கது ஹலக்னல் இன்சான, மனிதனை நாங்கள் படைத்தோம்,
வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, அவனுடைய உள்ளம் அவனுடைய மனம் எதை எண்ணுகிறது என்பதையும் நாங்கள் அறிகிறோம். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அவனுடைய பிடரி நரம்பை விட அருகிலே நாங்கள் இருக்கிறோம். இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வானிஸ் ஷிமாலி கஈத், அவனுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அமர்ந்து எழுதுகின்ற எழுத்தர்கள் அவர்கள் எழுதுகின்ற பொழுது மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகைபுன் அதீத், அதை கண்காணித்து பதிவு செய்கின்ற எழுத்தர்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு வார்த்தையும் ஒரு மனிதன் பேச முடியாது. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னத்தை பேசுறானோ அது எழுதப்படும். நல்லது, கெட்டது, ஆபாசம், அசிங்கம், அருவருக்கத்தக்கது அத்தனையும் எழுதப்படும். சகோதர சகோதரிகளே, அடுத்தவனை பற்றி புறம் பேசினாலும் சரி, ரகசியம் பேசினாலும் சரி, அவர்களாகவே அவர்கள் பேசிக் கொள்ளுகின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வலது புறத்தில் ஒரு ஆள், இடது புறத்தில் ஒரு ஆள் உங்களை இருந்து கண்காணித்துக் கொண்டு நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எழுதாமல் எந்த ஒரு வார்த்தையையும் நீங்கள் பேசுவதில்லை. இப்ப நாம் பேசுற அவ்வளோவும் ரெக்கார்ட்ல இப்ப பதிவாகி, இதுல பதிவாகுது தானே, இதுல பதிவாகிறது எல்லாம் திருப்பி போட்டா வருமா இல்லையா? இப்ப நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களுமே அங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பதிவேடு நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளிலே தப்ப மாட்டாது சகோதரர்களே. அப்போ ஒரு மனிதன் பேசுகிற பேச்சுக்களில் இரையச்சம் இருக்க வேண்டும், நல்லது இருக்க வேண்டும். அசிங்கங்களும் அருவருக்கத்தக்கதுகளும் அடுத்தவர்களை பற்றிய புறமும் கோளும் பொறாமைத்தனங்களும் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் அது பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். 50வது அத்தியாயத்தில் 16 தொடக்கம் 18வது வசனம் வரைக்கும் அதை அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அம் யஹ்சபூன அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும், இவங்க நினைச்சுக்கிட்டாங்களா அவர்கள் பேசுகிற ரகசியத்தையும், அவர்கள் பரம ரகசியமாக பேசுகிறார்களே யாருக்கும் தெரியாம, அப்படிப்பட்ட ரகசியத்தையும் நாங்க கேட்கல என்று நினைக்கிறாங்களா? அல்லாஹ்க்கு கேட்காது அப்படி நினைச்சாங்களா இவங்க? பலா, அப்படி அல்ல. வருசுலுனா லதைஹிம் யக்துபூன், நினைவுல வச்சுக்க, நீ ரகசியம் பேசினாலும் சரி, பரம ரகசியம் பேசினாலும் சரி, எங்களுடைய தூதர்கள் எழுதிக் கொண்டே இருக்கிறார்கள். எழுதப்படுகிற பதிவேட்டில் அது பதிவு செய்யப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது 43வது அத்தியாயம் 80வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னும் பல வசனங்கள்ல இவர்கள் செய்யக்கூடிய இந்த செய்திகளை, இவர்களுடைய பேச்சுக்களை, இவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில, திர்மிதியில, அஹ்மதுல, இப்னு மாஜாவுல வரக்கூடிய செய்தி பெரிய ஒரு செய்தி. இந்த செய்தியில் அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே ஒரு அடியானை அல்லாஹ் கொண்டு வருவானாம். மறுமை நாள் எல்லா கோடானு கோடி மக்களை நிப்பாட்டி வச்சிருக்கிற இடத்துல ஒரு மனிதனை அல்லாஹ் கொண்டு வருவான். கொண்டு வந்து அந்த மனிதனை அல்லாஹு தஆலா நிறுத்தி அவனுக்கு முன்னால் 99 ஏடுகளை அல்லாஹ் விரிப்பானாம். 99 ஏடுகளை அல்லாஹ் விரித்து விட்டு அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் சொல்லுவானாம், இதை வாசித்து பார், இதிலே உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? எப்படி அல்லாஹ்வுடைய கேள்வி? இதை வாசிச்சு பாருடா. 99 ஏட்டை விரிப்பான். அதை அந்த மனிதன் பார்ப்பானாம். அவனுடைய கண்ணு கெட்டிய தொலைவிலே அந்த ஏடுகள் விரிக்கப்பட்டிருக்குமாம். இப்படி பார்த்தா வெட்ட வெளிதானே, அவன் பார்வை எவ்வளவு தொலைவு தூரத்துக்கு போகுதோ அந்த அளவு தூரத்திற்கு 99 ஏடுகளும் விரிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்லுவானாம், படி. படிச்சுட்டு இதுல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானாம். கேட்கும் போது அந்த அடியான் சொல்லுவானாம், இல்லையா அல்லாஹ், இதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லையா அல்லாஹ் என்று அந்த அடியான் சொல்லுவானாம். அப்ப திரும்ப அல்லாஹு தஆலா கேட்பானாம், உனக்கிட்ட நீ என்னிடத்துல சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்குதா? நீ எதையாவது என்கிட்ட சொல்ல விரும்புறியா? கடைசி ஆசை, கடைசி ஆசை. அல்லாஹ் கேட்கிறான், ஏம்பா இப்ப எல்லாம் ஓகேயா? உனக்கு டவுட் இருக்கா? இல்லையா அல்லாஹ், அவ்வளவு நான் செஞ்சதுதான். சரி, இப்போ உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்குதா, கோரிக்கைகள் இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான்.
கேட்கும் போது அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், அப்படி எந்த ஒரு கோரிக்கையும் என்னிடத்திலே இல்லை என்று அல்லாஹ் அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானாம். அப்ப அல்லாஹு தஆலா அந்த மனுஷன்ட்ட சொல்லுவான், இன்றைக்கு நீ அநீதி இழைக்கப்பட மாட்டாய், இன்றைக்கு உனக்கு அநியாயம் நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா அல்லாஹ் இதை எடுத்து காட்டுறான்? அவனையே படிக்க வைக்கிறான். படிக்க வச்சுட்டு அந்த மனுஷனே அடே இது நான் துனியாவில் செஞ்சதுதானே ஒத்துக்கொள்றான். ஒத்துக்கொண்ட பிறகு அல்லாஹு தஆலா அந்த மனுஷன்ட்ட கேட்கிறான், சந்தேகம் இருக்கா? இல்லையா அல்லாஹ். அப்ப ஏதாவது சொல்ல விரும்புறியா? என்னத்தையா அல்லாஹ் சொல்ல இருக்குது அப்படிமா. அப்படியா, இன்றைக்கு உனக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ட்டு அல்லாஹு தஆலாவுடைய கருணையை பாருங்க. இந்த கருணை யாருக்கு கிடைச்சும் எப்படி அல்லாஹ் தருவான் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹுடைய கருணை என்பது அல்லாஹ் அந்த அடியான்ட்ட சொல்லுவான், இல்லை உனக்கு என்னிடத்திலே ஒரு நன்மை இருக்கிறது, உனக்காக ஒரு நன்மை என்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லிட்டு அந்த மலக்குகளை அழைத்து அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், அந்த ஏடுகளுக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு பேப்பர் துண்டு இருக்குது, அதை எடுத்துட்டு வாங்கம்மா. ஒரு சின்ன ஏடு இருக்கு, அதை கொண்டு வாங்க. அதை அந்த வானவர்கள் எடுத்து வருவார்கள். இந்த அடியான் அதை வாசிப்பான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை அதிலே இருக்குமாம். அந்த வார்த்தையை பார்த்துட்டு அல்லாஹு தஆலா சொல்லுவான், இந்த ஒரு ஏட்டை ஒரு தராசிலும் இந்த 99 ஏடுகளை இன்னொரு தராசிலும் போடுங்கள் என்பானாம் அல்லாஹ். அந்த ஒரே ஒரு ஏடு ஒரு தராசிலே வைக்கப்படும். அவன் செய்த அத்தனை காரியங்களும் 99 ஏடுகளும் இன்னொரு தராசிலே வைக்கப்படும். அந்த ஒரு சின்ன ஏடு அந்த 99 ஏடுகளுடைய பாரத்தையும் கனத்து இது தாழ்ந்து நிற்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடியானிடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், நீ இந்த உலகத்தில் தவறு செய்திருக்கிறாய், பாவம் செய்திருக்கிறாய், எனக்கு எதிராக நடந்திருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்ட இந்த ஏகத்துவத்திற்கு எதிராக, இந்த கொள்கைக்கு எதிராக, இந்த கலிமாவுக்கு எதிராக நீ இணை வைக்கின்ற கொள்கையில் இருக்கவில்லை. அதனால உனக்கு என்னிடத்திலே ஒரு மதிப்பு இருக்கிறது என்று அவன் செய்த 99 ஏடுகளினுடைய பாவங்களையும் அழித்து இந்த ஒரே ஒரு கொள்கைக்காக வேண்டி அதை நன்மையாக மாற்றி அல்லாஹ் அந்த அடியானை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, இணை வைக்கிற கொள்கைக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு முடிவு என்ன? அல்லாஹு தஆலாவுக்கு இந்த உலகத்திலே ஈக்குவலாக, அவனுக்கு சரிசமமாக இந்த உலகத்தில் யார் யாரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்களோ அது இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு செய்யப்படுகின்ற மிகப்பெரிய அநியாயம் சகோதரர்களே. அப்படி யாராவது அல்லாஹ்வோடு கூட்டு சேர்த்து பிரார்த்தனையில் பங்கு கொடுத்து, வணக்கங்களில் பங்கு கொடுத்து, அவர்களை இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கி அவர்களுடைய அல்லாஹ்வுடைய தன்மைகளை பிரித்து பிரித்து இந்த உலகத்திலே வாழ்ந்த இறந்து போன கற்களுக்கும் மரம் மட்டைகளுக்கும் மனிதர்களுக்கும் கொடுப்பார்கள் என்றால் நிச்சயமாக அது இணை வைக்கின்ற கொள்கை. அல்லாஹ் அதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஒருபோதும் அந்த குற்றத்தை அல்லாஹ் மறுமையில் மன்னிக்க மாட்டான். ஆனா நம்முடைய சமுதாயத்தில் அந்த நிலைமை இருக்கா இல்லையா? இன்றைக்கு சமுதாயத்திலே எத்தனையோ முஸ்லிம்கள் அறிந்தோ அறியாமலோ தங்களுடைய நம்பிக்கை அடிப்படையிலோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அவர்களுடைய அந்த பரம்பரையாக வந்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயோ அவர்கள் சமூகத்திலே இறந்து போன நல்லடியார்களிடத்திலே அவர்களை அடக்கி வைத்துவிட்டு கோரிக்கை வைக்க செல்லுகிற சமுதாயம் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்பார்கள் என்று நம்புகிறார்கள், அவர்கள் எங்களுக்கு பெற்றுத் தருவார்கள் என்று நம்புகிறார்கள். இது யாருடைய தன்மை? ஒரே நேரத்தில் ஒரே செகண்டில் எத்தனையோ அடியார்கள் கேட்பார்கள், கோடானு கோடி மக்கள் கேட்பார்கள், பல்வேறு பாஷைகளிலே கேட்பார்கள், பல தொலைவுகளில் இருந்து கேட்பார்கள். அதை அல்லாஹ் கேட்பதை போல இந்த உலகத்திலே இறந்து மரணித்து அடக்கப்பட்ட ஒரு மனிதர் மரணித்த பிறகு கேட்பார், பார்ப்பார், அவர் விளங்குவார் என்று நம்புகிற நம்பிக்கை அல்லாஹ்வோடு சமமாக்குறது இல்லையா? அப்படி இந்த உலகத்திலே நம்முடைய சமுதாயத்திலே தர்காக்கள் என்று கட்டி வைத்து நம்புகிற சமுதாயங்கள் இல்லையா? அவர்களிடத்திலே சென்று கோரிக்கை வைக்கிறவர்கள் இல்லையா? அவர்களுக்கு காணிக்கை செலுத்துகிறவர்கள் இல்லையா? இவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் நிச்சயமாக இந்த பட்டியலில் சேர்க்கவே மாட்டான். இந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்த மகத்துவம் என்ன?
அவனுடைய ஒரே ஒரு கொள்கை, தப்பு செய்தவன் தவறுகளை செய்து 99 ஏடுகளோடு இந்த மனிதன் வந்தாலும் அந்த ஒரே ஒரு கலிமாவுடைய மகத்துவம் சகோதரர்களே, அல்லாஹ் அவனை மன்னிக்க போதுமானவன். ஆனால் லைன் அஸ்ரக்த லயஹபத்தன் அமலுக்க, நீ இணை வைத்தால் நபியே உன்னுடைய ஒட்டுமொத்த அமல்களையும் நான் அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு யார் இந்த உலகத்திலே இணை வைப்பு கொள்கையை ஆதரித்து இணை வைத்த நிலையில் வாழுகிறார்களோ ஃபக்கத் ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அவனுக்கு நான் ஹராமாக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த அடியானுக்கு அவ்வளோ பாவத்துக்கும் அல்லாஹ் கிஃப்டா மாத்தி சொர்க்கத்தை கொடுத்துட்டான். இணை வச்சுட்டு போனா எத்தனை ஏடு வந்தும் பிரயோசனம் இல்லை. ஆனா அங்கதான் அந்த சிட்டு இருக்காதே, அந்த சிட்டுக்கு தான் அங்க வேலையிலே, நீ தான் டோட்டலா துனியாவிலே அழிஞ்சு போயிட்டியே என்று அல்லாஹு தஆலா அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி நிரந்தரமான நரகத்தை கொடுத்து விடுவான். இந்த செய்தியில இருந்து அதை நம்முடைய சமுதாயம் படிப்பினை பெற வேண்டும் சகோதரர்களே. அடுத்து அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய உடல் உறுப்புகளை அவர்களுக்கு எதிராக சாட்சியாக கொண்டு வருவான். நாம நமக்கு எதிராக சாட்சி சொல்ற ஒரு நிலைமையை அல்லாஹ் உருவாக்குவான். பாருங்களேன், அந்த கட்டத்தை யோசிச்சு பாருங்க. நம்முடைய உடல் உறுப்புகளை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்றால் மறுமை நாளில் அதை விட ஒரு சாட்சி வேறையா ஒன்று கொண்டு வரணுமா? ஏண்ட கண் எனக்கு எதிராக சாட்சி சொன்னா, என்னுடைய காது எனக்கு எதிராகவே பேசினா, என்னுடைய தோள்கள் எனக்கு எதிராகவே பேசினால், எந்த கையும் எந்த காலும் அல்லாஹ்விடத்தில் எனக்கு எதிராகவே பேசினா, இன்னொருத்தன் ஏன் சாட்சி சொல்லணும்? இன்னொருத்தன் வர தேவை இருக்குதா? தேவை கிடையாது. ஆனா அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுடைய அவர்களுடைய உடல் உறுப்புகளையும் அவர்களுக்கு எதிராக சாட்சியாக மாற்றுவான் என்பதை அல்லாஹ் பல்வேறு வசனங்களிலே சொல்லுகிறான். மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அடியார்களை எழுப்புவானாம். எழுப்பி அடியார்களை எழுப்பக்கூடிய நாளில் அந்த மனிதர்களுக்கு எதிரான சாட்சியாக அல்லாஹ் அவர்களுடைய அந்த வாய்களுக்கு முத்திரையிட்டு, நாவுகளுக்கு முத்திரையிட்டு அவர்களுடைய கைகளையும் கால்களையும் பேச சொல்லுவானாம். அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் இப்ப பேச போறது எங்கட நாக்கு இல்லை, நாக்குக்கு முள் இல்லை. முள் இல்லாத நாக்கு எதையும் பேசும். இந்த உலகத்துல பிறண்டு பிறண்டு பேசும். அல்லாஹ் அங்க ஹத்தம் அல்லாஹ் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு பூட்டை போட்டு விடுவான்டா, வாய்க்கு பேச இல்லாம செஞ்சிருவான். நாக்கு அங்க கொண்ட்ரோலுக்கு, அல்லாட கொண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். வத்து கல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவர்களுடைய கைகளும் கால்களும் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பேசும். நாம கையால செஞ்ச அத்தனைக்கும் கைதான் சாட்சி. இதால பிடிச்சது, எடுத்தது, அடித்தது, கொடுமைப்படுத்தினது எல்லாத்துக்கும் இதான் சாட்சி. இந்த சாட்சியை அல்லாஹ் மறுமையில பேச வைப்பான். எந்த உடம்புலே இருக்கு, ஆனா எனக்கு எதிராகவே பேசுது. கால் எங்க போச்சு, எதை நோக்கி போச்சு, அதனால என்னென்ன செஞ்சான், இதையெல்லாம் கால் பேசும். எந்த உடம்புலே ஒட்டிக்கிட்டு எனக்கு எதிராகவே பேசுற உறுப்பு அல்லாஹு தஆலா மறுமையில இதை நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுடைய கைகளும் கால்களும் உங்களுக்கு எதிராக நிச்சயமாக பேசும் என்று அல்லாஹு தஆலா சூரா யாசீன்ல இந்த செய்தியை சொல்லி காட்டுறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி அல்லாஹு தஆலா என்ன செய்வான்னு கேட்டா, ஹாதிஹி ஜஹன்னமுல்லத்தி குந்தும் துஅதுன், இது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம். இஸ்லவுகள் யௌம பிமா குந்தும் தக்ஃபுரூன், நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததற்காக, என்னை மறுத்துக் கொண்டிருந்ததற்காக இதிலே நீங்கள் நுழையுங்கள் என்று சொல்லிவிட்டு, அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு பூட்டை போட்டு, வத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகளை பேச வைத்து, வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்களை சாட்சி சொல்ல வைப்பான், பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்த ஒவ்வொன்றை குறித்தும் அது பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது 36வது அத்தியாயத்தில் 63 65வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும், அன்றைய நாளில் மறுமை நாளிலே
அந்த மனிதர்களுக்கு எதிராக அவர்களுடைய நாவுகளும் ஒரு தடவை பேசும், அவர்களுடைய கைகளும் பேசும், அவர்களுடைய கால்களும் பேசும். பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்ததை குறித்து அந்த நாவும் அந்த கைகளும் கால்களும் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். யௌமைதி யுவஃபி அல்லாஹு தீனஹுமுல் ஹக்க வ யஅலமூன அன்னல்லாஹு ஹுவல் ஹக்குல் முபீன். அன்றைக்கு அவர்கள் தெரிவார்கள், இன்றைய தினம் அவர்களுடைய உண்மையான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். இப்ப எல்லாம் பேசிச்சா, பேசினதெல்லாம் சாட்சி சொல்லிச்சா, இப்பதான் அல்லாஹ் அவங்களுக்குரிய கூலிய உண்மைக்குண்மையாக கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு இந்த மாதிரி தெளிவுபடுத்தக்கூடியவன் அல்லாஹ் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி அல்லாஹ் தெளிவுபடுத்துவானாம்? கையை காலை நாவை எல்லாம் கொண்டு வந்து காட்டி, இந்த இருக்கு ஓ உடம்பே உனக்கு எதிராக சாட்சிடாமா. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே தவறு செய்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கு எதிராகவும் அவரவர்களுடைய உடல் உறுப்புகள் சாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுடைய விரோதிகளை நரகத்திலே அல்லாஹ் ஒன்று சேர்க்கிற அந்த நாளில் அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒரு பிளவை அல்லாஹு தஆலா உண்டாக்குவான். அவர்களை அல்லாஹ் வகைப்படுத்துவான். வகைப்படுத்திவிட்டு அந்த நாளிலே ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம், அவர்களுக்கு மத்தியில் சாட்சியாக அல்லாஹ் அவர்களுடைய சம்ஊஹும், அவர்களுடைய கேள்விகளை காதுகளை அல்லாஹ் கொண்டு வருவான். வ அப்சாருஹும், அவர்களுடைய பார்வைகளை அல்லாஹ் சாட்சியாக கொண்டு வருவான். வ ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்களை அவர்களுக்கு எதிரான சாட்சியாக கொண்டு வருவான். பிமா கானு யஅமலூன், அத்தனையும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்தது குறித்து பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அந்த அடியார்கள் கேட்பார்களாம், கண்ட கண் பேசும்போது, காது பேசும்போது, அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்விடத்தில் பேசும்போது அந்த மனிதன் கேட்பானாம், வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, நாசமா போக, எந்த உடம்புல இருந்துட்டு எனக்கு எதிராகவே பேசுறீங்களான்னு கேட்பானா அந்த மனுஷன். அப்படித்தானே நம்மளோட கூட்டாளி நம்மளுக்கு எதிராக போயிட்டு இன்னொருத்தன்ட்ட நான் செஞ்சான் தான் இருந்தாலும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படியுமா, செஞ்சது தெரியும்னா செஞ்சான் தான் இருந்தாலும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த மறுமையில போயிட்டு இது மன்னிச்சு விட சொல்லாது, யாரெல்லாம் இவன் செஞ்சான் தான்பா. என் கை எனக்கு எதிராக சொல்லும், என்னுடைய கண் எனக்கு எதிராக சொல்லும், இதையெல்லாம் பார்த்தான் யா அல்லாஹ், விடிய விடிய பார்த்தான் யா அல்லாஹ், இந்த கண்ணால தான் அந்த அசிங்கங்களை எல்லாம் பார்த்தான் யா அல்லாஹ், காது கொடுத்து கேட்டான் யா அல்லாஹ், அசிங்கங்களை, ஆபாசங்களை, அருவருக்கத்தக்கதை, ரகசியங்களை, பரம ரகசியங்களை எல்லாம் இந்த காது கொடுத்துத்தான் யா அல்லாஹ் கேட்டான். இந்த தோள்கள் எல்லாம் பேசுகிற நாளிலே அப்ப அந்த அடியான் கேட்பான், நன்றி கெட்டவனே, எனக்கு எதிராகவே என்னோடே இருந்து கொண்டு நீ எனக்கு சாட்சி சொல்றாயா என்று கேட்பான். அப்ப அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சொல்லும், சகோதர சகோதரிகளே, காலு அன்தக்கன் அல்லாஹுல்லதி அன்தக்க குல்ல ஷைஇன், எல்லாத்தையும் பேச வச்ச அல்லாஹ் தான்டா என்னைய இன்றைக்கு பேச வச்சிருக்கிறான், எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹுதான் இன்றைக்கு என்னையும் பேச வைத்திருக்கிறான் என்று அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் சொல்லும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் மனிதருக்கு எதிராக பேசும் என்றால் நாம செய்யற தவறுகளை கொஞ்சம் கண் முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. எங்கட வாழ்க்கையில நாங்க எங்கட உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய தவறுகளை, தீமைகளை யோசிச்சு பாருங்க. நாம் ஒரு பாவத்தை செஞ்சா என்ன பொதுவா நினைக்கிற, இவர் பார்த்துருவாரோ, இவருக்கு தெரிஞ்சா அப்படின்னு நினைச்சு ஒளிச்சு மறைச்சி திரைமறைவுல நின்று செய்யறோம். சரி, இவனுக்கு மறைக்கலாம், அந்த ஆளுக்கு மறைக்கலாம், உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு மறைச்சிடலாம். கை எங்க போகும், கண் எங்க போகும், காது எங்க போகும், கையும் காலும் எங்க போகும், இந்த தோல் எங்க போக, அது என்னோட தானடா இருக்கும். அப்போ எவன் சாட்சி சொல்ல வந்தாலும் வராட்டியும் நான் செஞ்சதுக்கு எந்த உடம்பே சாட்சியா வருமே, எந்த உறுப்புகளே சாட்சியாக வருமே என்ற எண்ணமும் அச்சமும் ஒரு மனிதன்கிட்ட இருந்தா எப்படி தவறு நிகழும்? இதை அல்லாஹ் வறுமை நாளில் அந்த வறுமையுடைய சன்னிதானத்திலே எந்த சாட்சியை கொண்டு வராவிட்டாலும் என் உறுப்புகளை எனக்கு எதிராகவே மாற்றி சாட்சியாக மாற்றினால் அல்லாஹ்விடத்தில் இருந்து எப்படி இந்த அடியார்களால் தப்பிக்க முடியும்?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அடியானிடத்திலே அல்லாஹ் மறுமை நாளில் துருவி துருவி அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறானோ அவன் தெரிந்து கொள்ளட்டும், அவன் நிச்சயமாக தண்டிக்கப்பட போகிறான். அல்லாஹ் கண்டிப்பா அவனை தண்டிக்க போறான்டாங்க ரசூலுல்லாஹ். இல்லாட்டி அந்த அடியானுக்கு ஏட்ட விரிச்சு கேட்டானே அந்த மாதிரி மன்னிச்சு விட்டு அனுப்பியிருப்பான். எவன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்பானோ அல்லாஹ் அவன் நிச்சயம் தண்டிக்கப்படுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிற செய்தி. இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நமக்கு எதிராகவே அல்லாஹ் பல சாட்சிகளை உண்டாக்குவான். அல்லாஹ்வே சாட்சியாளனாக வருவான். அல்லாஹ் நமக்கு எதிராக எழுத்தர்களை நியமித்து வைத்திருக்கிறான். அவர்கள் எழுதுகிற பதிவேடுகள் கொண்டு வரப்படும். அந்த பதிவேடுகளோடு மலக்குமார்கள் 2 பேரும் வருவார்கள், சாட்சி சொல்வதற்காக வருவார்கள். நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் நமக்கு எதிராக சாட்சியாக மாற்றுவான். இன்னும் நிறைய சாட்சிகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு எதிராக வைத்திருக்கிறான். நாம் செய்கிற காரியங்களுக்கு இந்த உலகத்திலே நபிமார்கள் சாட்சியாக வருவார்கள். நாம் செய்கிற காரியங்களுக்கு நமக்கு எதிராக அடுத்த மனிதர்கள் சாட்சியாக வருவார்கள். நாம் இந்த உலகத்திலே செய்கிற பாவங்களுக்கு காரியங்களுக்கு இந்த உலகத்திலே ஜின்கள் என்ற ஒரு படைப்பு நமக்கு எதிராக சாட்சியாக வருவார்கள். இந்த உலகத்திலே உயிரற்ற பொருள்களாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த பொருட்களும் கூட மறுமை நாளிலே நமக்கு எதிராக சாட்சியாக வரும். நமக்கு எதிராகவோ ஆதரவாகவோ அது சாட்சி சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு ஏற்பாடுகளையுமே அல்லாஹ் ஒரு அடியானுக்கு மறுமை நாளில் விசாரிப்பதற்காக வைத்திருப்பான். அந்த எல்லாத்தையும் காட்டி அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். எதை கொடுத்து அவனை விசாரித்தால் அவன் ஏற்றுக் கொள்ளுவானோ அதை கொடுத்து காட்டி அந்த அடியார்களை அந்த தவறுகளை ஒத்துக்கொள்ள வைத்து, இப்ப நான் நீதியாளனா, இப்ப நான் செய்ய போற தீர்ப்பு சரியாயிருக்குமா என்று நிச்சயம் அல்லாஹ் மறுமையில் கேட்பான். கேட்டு அந்த மறுமை நாளில் உனக்கு நீயே ஜட்ஜ்மென்ட் கொடுடா அல்லாஹ். கஃபா பினஃப்ஸிக்கல் அலைக யௌம அலைக ஹஸீபா. இன்றைக்கு நீயே உனக்கு தீர்ப்பு சொல்ல போதுமானது, இப்ப நீயே உனக்கு ஜட்ஜ்மென்ட் பண்ணுமா அல்லாஹ். அல்லாஹ் தான் ஜட்ஜ்மென்ட் பண்ணுவான். ஆனா அடியார்கள் ஒத்துக்கொள்ள வைத்து அடியார்களால் மறுக்க முடியாத நிலை வந்து அந்த நிலையிலே அல்லாஹ் போடா நரகத்துக்கும்பான். இவனை பிடித்து ஹுதூஹு ஃபகுல்லூஹு சும்மல் ஜஹீம ஸல்லு, இவனை பிடித்து கட்டுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தருஹா 70 திராஅன், 70 முழம் சங்கிலிகளால் இவனை கட்டுங்கள். அவனை கொண்டு போய் அந்த நரகத்திலே முகங்குப்புற தூக்கி எறியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியான காட்சிகள் மறுமை நாளிலே நிகழும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லுகிறார்கள். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே அது குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.